ராம ஒரு பரிதாபத்துக்குரிய கடவுள், பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு யோகியத்தை இல்லாத ஒரு பரிதாபத்துக்குரிய ஆழம் தான். வேதங்களால் சொல்லப்படாதவன் முருகன், சிவபெருமான், இவங்கெல்லாம் வேதங்களால் சொல்லப்படாதவன். ராமர் கோயிலுக்கு கட்டினாரு, ஏர்போர்ட் வச்சாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வச்சாங்க, எல்லாம் வச்சாங்க. இந்த கோயில் அனாதைகள் மோடியனுடைய பெரிய மகத்தான சாதனைகள். பட்டேலுக்கு செலவு வச்சாங்க, இதெல்லாம் தண்ட செலவு. இந்த எல்முருகன் ஒரு வேல் யாத்திரை நடத்தினார். வேல் யாத்திரை நீயே நடத்துற, ராமரை தூக்கிட்டு இது பண்ணிங்க போனி ஆகுது. அதனால முருகரை கையில் எடுத்திருக்காங்க. வேற வழி. முருகன் கோயில் எங்க இருக்குது? ஒரு குகை, அந்த குகைக்குள்ளார முருகன் கோயில். அங்க ஏத்துறதை விட்டுட்டு என்னத்துக்கு மலையில ஏத்துற? நீதிபதிகள்ங்கிறது என்ன மனிதர்களா தெய்வ பிறவிகளா? நெத்தியில பட்டை தீட்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். நீ எப்படி யோகியமான நீதிபதியா இருக்க முடியும்? என்ன தடுத்துருவியான்னு கேட்டான் அந்த சனாதன ஆளு. ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், கமான், என்ன பண்ணுவ பார்க்கலாம் அப்படின்னாரு. வாயமுட்டு போயிட்டான். அடி உளுந்தவொன்னு ஓடி போயிட்டாரு. உன்னுடைய இன்டென்ஷன் இதை வச்சு ஒரு குழப்பத்தை உண்டாகும். அது நிறைய தடவை சொல்லியிருந்தேன், தேர்தல் நெருங்கும்போது மத கலவரம் ஒன்று உண்டாகும். திருப்பரங்குன்ற விஷயத்துல முருகர் தமிழ் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது எப்படி தமிழ் கடவுள் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அவங்களதாங்க. நீங்களும் சில பேட்டிகள்ல கொடுத்துருக்கீங்க சார். தமிழ் கடவுள் நாங்கள் சொன்னோம், அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நிற்கிறாங்க. ஒரு ஜட்ஜே இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க அது இல்லைன்னு சொல்றதுக்கான காரணமா என்ன? நாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. அப்ப இந்து முன்னணி கடவுள் இல்லைன்னு தான் நாங்கள் சொன்னோமே ஒழிய தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்லல. வேதங்களால் சொல்லப்படாதவன் முருகன், சிவபெருமான், இவங்கெல்லாம் வேதங்களால் சொல்லப்படாதவன். வேதங்கள்ல கிடையாது. சிவன், பார்வதி அவங்களும் இல்லைன்னு சொல்லி கிடையாது. ருத்ரன்ற பேர்ல வேதங்கள்ல சொல்றது ஒரு வேளை சிவபெருமானாக இருக்கலாம்ங்கிறது தான் இது. திருத்தணியை தாண்டி உங்களுக்கு சிவபெருமான் இது முருகன் எங்கம்மா இருக்கு? 6 படை வீடு இருக்கு. 6 படை வீடும் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாரு, வெளியே இல்லையே. ஆனா இப்ப வட இந்தியால கூட அதிகமா முருகர் பத்தி பேசுறாங்க. இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக ஒரு கடவுளை முன்னிறுத்தி அரசியல் பண்றாங்க. ஆனா இப்ப அதிகமா முருகரை இந்திய கடவுள்ன்ற அளவுக்கு பேசப்படுது. அதுக்கான காரணம் இப்ப எதுக்காக திடீர்னு முருகரை அரசியலா பாக்குறாங்க? ஆமாம்மா, ராமர் கோயிலுக்கு கட்டினாரு, பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயில் கட்டினாங்க. ஏர்போர்ட் வச்சாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வச்சாங்க, எல்லாம் வச்சாங்க. அப்படியே அப்படியே கூடி குவிஞ்சுருட்டாங்க. பிளேனில் வரத்துக்கு ஆளை காணும், ட்ரெயினில் வரத்துக்கு ஆளை காணும். ரயில்வே ஸ்டேஷனில் மூடினாங்க, இப்போ ஏர்போர்ட்டில் மூடினாங்க, எல்லாம் மூடினாங்க. அந்த கோயில் அனாதை கிடக்கு. மோடியனுடைய பெரிய மகத்தான சாதனைகள் உண்டு. அதே தான் பட்டேலுக்கு செலவு வச்சாங்க. யார் போய் பார்க்குறாத? இதெல்லாம் தண்ட செலவு. ராம ஒரு பரிதாபத்துக்குரிய கடவுள், பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு யோகியத்தை இல்லாத ஒரு பரிதாபத்துக்குரிய ஆழம் தான். முருகன் காலாகாலமாக இருக்கிறவன். திருமுருகாற்றுப்படை எல்லாம் சங்க இலக்கியங்கள்லேயே இருக்குது. முருகன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடவுள். தெற்கு பகுதியில் முருகன் தான் கடவுள். அதனால தான் இவங்க இந்த எல்முருகன் ஒரு வேல் யாத்திரை நடத்தினார். வேல் யாத்திரை நீயே நடத்துகிற? இந்து மத சனாதன மதத்தில் வேல் ஏது? வில்லம்ப எடுத்துக்கிட்டு நீ ராமரில் நீ தூக்கிட்டு போனது போனி ஆவலி. ராமரை தூக்கிட்டு இது பண்ணிங்க போனி ஆவலி. அதனால முருகரை கையில் எடுத்திருக்காங்க. வேற வழி இல்லை. முருகர் இந்து கடவுள் இல்லையா சார்? ஹிந்துங்கிறது முதல்ல அப்படி ஒரு மதம் இருக்கா? இப்ப அவங்க மதம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இல்ல சார்? இந்துங்கிற மதம் இருக்கா? இல்லன்னு சொல்றீங்களா? இருக்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்க. இந்து முன்னணி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வராங்க. இந்து முன்னணிங்கிறது யார் வச்ச பேர்? இது வெள்ளக்காரன் வச்ச பேர். பிராமண மதம் தான் அது பேர். பிரம்மனுடைய இதிலிருந்து உருவானதுனால அது பிராமண மதம். இவன் வெள்ளக்காரன் அது இந்து மதம்னு வச்சான். வெக்கங்கட்டு போய் அந்த பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வெள்ளக்காரன் எல்லாத்தையும் வெளியே அமிச்சாச்சு. ஆனால் அவன் சொன்ன அந்த இந்து மதங்கிற பேரை மாத்திரம் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எப்போ இந்து மதத்துக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? பிராமண மதம். பிராமண மதத்தினுடைய முழு முதற் கடவுள் யார்? பிரம்மன்,
விஷ்ணு, இவங்க தான் கடவுள்கள். சிவன் இல்லையா? சிவன் இல்லையே, வேதங்களில் இல்லையே, சிவன் இல்லையே. அதானே பிரச்சனை. வேதங்களால் சொல்லப்படாத கடவுள்கள். பிரம்மனுக்கு கோயில் கிடையாது, பிரம்மனுக்கு விழா கிடையாது, பிரம்மனுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிராமண மதம் எப்படி இங்கே இந்தியாவில் இருக்க முடியும்? சம்மந்தம் இல்லாத ஒரு மதம். அதனால தான் வேறு வழி இல்லை, முருகனை தூக்கிட்டு கும்பிட்டுட்டு வந்து. இந்த திருவண்ணாமலையில சிவன் இருக்காரு, அவரை பார்க்க ஒவ்வொரு வருஷமும் அதிகமான கூட்டம் போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்து மதம் இல்லை அப்படின்ட்டு மொத்தமா தவிர்த்த முடியுமா? நீங்க ஏங்க அவரை இந்து மதம்? அப்ப ஜீசஸ் என்ன மதம்? அவங்கள கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படின்ற ஒரு இருக்குல்ல சார். அவரும் இந்து மதம் தான், வேதங்களில் சொல்லப்படாதவர். சிவபெருமானை ஏத்துக்கிறங்கிற போது அல்லாவையும் ஏத்துக்க வேண்டியதானே, ஜீசஸையும் ஏத்துக்க வேண்டியதானே. வேதங்களில் சொல்லப்படாதவர்கள் தான். வேதங்களில் சொல்லப்படாத முருகனும் சிவபெருமானையும் ஏத்துக்கும் போது ஜீசஸை ஏத்துக்கூடாது, அல்லாவை ஏத்துக்கூடாது. அவங்கள வழிபடுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களா சார்? அதே மாதிரி தான், அதே மாதிரி தான். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல முருகருக்காக விளக்கேற்றப்படணும் அப்படின்றது எந்த இடத்துல தவறா மாறுது சார்? தவறா ஒன்றும் மாறலையே. அப்புறம் எதுக்காக அங்க அத்தனை பிரச்சனைகள் வருது? 144 தடை உத்தரவு போடப்பட்டது. முருகன் கோயில் எங்க இருக்குது? திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் சன்னதி எங்க இருக்கு? அடிவாரத்துல ஒரு குகை, அந்த குகைக்குள்ளார முருகன் கோயில் இருக்கு. அங்கே ஏற்றுறதை விட்டுட்டு என்னத்துக்கு மலையில் ஏற்றுற? அது தீபத்தூண் அப்படின்னு சொல்றாங்க. தீபத்தூணுங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு. தீபத்தூண் இப்படி இருக்குமா கமலம் மாதிரி? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தான் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரா ஏத்தலாம்னு? நீதிபதிகளுங்கிறது என்ன மனிதர்களா தெய்வ பிறவிகளா? சார் நீதிபதி அவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோமா? நீதிபதிகள் தெய்வ பிறவிகளா, அவதார புருஷர்களா? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போறாங்களே. சரி, நீதிபதிக்கு போறோம். முதல்ல எங்க போறோம்? எங்க போறோம்? முன்சிப் கோர்ட்டுக்கு போறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னாவது ஒத்துக்க மாட்டேங்கிறோம். எங்கே போகிறோம்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். ஆக ஒரு ஜட்ஜு சொன்னது தப்புன்னு சொல்லி மேலே 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 போகும்போது ஜட்ஜஸ் தே ஆர் சப்போஸ் டு கமிட் மிஸ்டேக்ஸ். அதனால தான் மேல்கோர்ட்டுன்னு போகுது. ஆக நீ ஒன்று யூ ஆர் நாட் ஒரு அவதார புருஷன் இல்லை, நீ குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவன் இல்லை. நெத்தியில் பட்டை தீட்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். நீ எப்படி ஒரு யோக்கியமான நீதிபதியாக இருக்க முடியும்? மத அடையாளத்தை வச்சுக்கிட்டு வரலாமா? நீ எதுக்காக கருப்பு அங்கே போடுறோம்? அந்த கருப்பு அங்கே போட்டு அந்த கழுத்தில் இதை போட்ட உடனே நீங்கள் எந்த சார்பும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அதுக்காக தான் அதை போடுறோம். அந்த சேரில் உக்காந்த உடனே அதை நீங்கள் சார்பு விட்டுறணும், உங்களுடைய சார்பெல்லாம் விட்டுறணும். நெத்தியில் பட்டையை தீட்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்ப கேட்கணுமா? அங்க விளக்கு ஏத்தணும், அது மட்டும் தானே கேட்குறோம். விளக்கு ஏற்றிருந்தா ஏன் விளக்கு உனக்கு முருகனுக்கு நீ கும்பிடணும். கீழே தானே முருகன் கோயில் இருக்குது, அங்கே ஏற்றிட்டு போ. அதே அங்கே போய் ஏற்றுற. ஆக உனக்கு உன்னுடைய இன்டென்ஷன் இதை வச்சு ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். தேர்தல் நெருங்குது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தேர்தல் நெருங்கும்போது மத கலவரம் ஒன்றும் உண்டாகும். தீவிரவாத தாக்குதலை கொண்டு வர முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே தீவிரவாத தாக்குதல் கொண்டு வர முடியாது. அதுக்கு பதிலாக மத கலவரம், ஜாதி கலவரம். அதுலேயும் பாருங்கள், திருச்செந்தூரில் ஏற்றுறதை பற்றி பிரச்சனை இல்லை, திருத்தணியில் ஏற்றுறதை பற்றி பிரச்சனை இல்லை, இங்கே தான் வருது. ஏன்? தெய்வ ஆணைங்கிற ஒரு உயர் ஜாதிக்காரைய கல்யாணம் பண்ணிட்ட இடம் திருப்பரங்குன்றம். அதுலேயும் ஜாதியா சார்? ஆமாம். 10வது கிலோமீட்டரில் பழமுதி சோழம் இருக்குது. வள்ளி தெய்வானையோடு இருக்கார். வள்ளி யார்? பட்டியலினத்தை சேர்ந்த பெண். அவளை கேவலப்படுத்தணும். ஜாதி கலவரம். ஒரு முஸ்லீம்களோட தர்காவுக்கு கீழே நம்ம விளக்கேற்றணும். ஒரு மத கலவரம். ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்தால் அப்புறம் எலெக்ஷனில் நான் ஜெயிச்சிருவேன். அப்புறம் இஷ்டம் போல் ஜாலியாக சம்பாதிச்சு. தமிழ்நாட்டில் இந்த மத கலவரம் பலிக்குமா? நடக்கலையே. போன தடவை ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. இந்த தடவை ட்ரை பண்ணாங்க, நடக்கலையே. அந்த அதிகாரிக்கிட்டே என்ன சொன்னார்? என்னை தடுத்துருவியான்னு கேட்டான் அந்த சனாதன ஆள்.
ஐ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் கமான் என்ன பண்ணுவோம் பார்க்கலாம் அப்படின்னாரு. வாய்மூட்டு போயிட்டான். அடி உளுந்தவொடனே ஓடி போயிட்டானுங்க. அவ்வளோதானே. அங்க இருக்கிற மக்கள் தெளிவா இருக்காங்களா? மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒன்றும் நடக்கலையே. அந்த ஜட்ஜை இவ்வளோ பண்ணி பிரயோஜனம் இல்லையே. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயத்துல மத கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தென்னாட்டை பொறுத்தவரை மத கலவரம் இன்னைக்கு நேற்று இல்லைம்மா. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போ திருஞான சம்பந்த காலத்திலேருந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கலை. அவங்க தோற்று தான் போயிருக்காங்க. இப்படி தோற்க போறாங்கன்னு தெரிஞ்சு அதை முயற்சி பண்றாங்களா சார்? அவங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுதான். கிடைக்கிற ஒன்றும் லாபம். ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறதுனால அதை கொண்டு வர மாட்டாங்க. இங்கே சனாதனத்துக்கு வழி இல்லை. திராவிட இயக்கம் இங்கே பெருசாக இருக்கு. அதனால இங்கே பண்ண. சரி, நீங்க பிராமணர் அப்படின்னு சொன்னீங்க. இங்க தமிழ்நாட்டுல பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்கா? பிராமணர்களும் இங்கே கிடையாது. இங்கே இருக்காங்க பிராமணர். அப்ப யாரு இருக்கா சார்? இந்துவும் இல்ல பிராமணர்களும் இல்ல அப்படின்னும் பொழுது நீங்க எதை குறிப்பிடுறீங்க? பிராமணர்கள் இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது நான் என்ன எப்படி ஆதிக்கம் இருக்கா? ஆதிக்கம் இருந்ததுனால தானே இவ்வளோ வருஷம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3% கேடு தானே மீடியா பூரா இருந்தது. அவங்க வச்சதானே சட்டம். நீ தானே இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு தானே வாயை மூடிட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அடையாளம் பிரிண்ட் மீடியா போயிடுச்சு. நீங்கள் ஒரே ஒரு பத்திரிக்கை தானே அவங்களுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு. எந்த பத்திரிக்கை சார்? அது என்னத்துக்கு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு நான் விளம்பரம் கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சே கேட்குறீங்க. அது அப்படி ஒரு சொல்லி அந்த பத்திரிக்கை ஒரு விளம்பரம் தேடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு நான் தயாராக